ஒரு மனிதனுக்கு தேவையான ஒட்டுமொத்த திறமையும் ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் கலைஞரை தவிர நீங்க அடையாளமே காட்ட முடியாது. இவர் தமிழ்நாட்டில் என்ன திட்டம் போடுறாரோ அதை காப்பி வச்சு மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற முதலமைச்சர்லாம் இந்த கட்சி வளர்க்கப்பட்டதற்கு அண்ணாவும் கலைஞரும் எண்ணி எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க, எவ்வளவு பேர் செத்து போனா ரத்தத்தை சிந்தினான்னு தெரியாது. நீங்க நம்ம பாட்ட முப்பாட்டம் பட்ட அவமானங்கள் தெரியாது. இன்னைக்கு எல்லாம் வளர்ச்சி பெற்றதுனால நம்ம கட்சியினுடைய சாதனைகள்லாம் அவங்களுக்கு தெரியல. பண்ட நடிகெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிற போது அவன் பின்னால போறதுக்கு பாக்குறாங்க. பிரதமர்கிட்ட பேசி அன்னை தொகுப்பு இந்திரா வீடு, அன்னை இந்திரா தொகுப்பு வீடு இருக்குதுல்ல, இப்ப இன்னைக்கு லட்சக்கணக்கான வீடு கட்டியிருக்கிறாங்க நாடு முழுவதும். நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் கட்டியிருக்கிறாங்களே. அந்த வீடுகள் கட்டுவதற்கு காரணமானவர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பகுதியில் லட்சக்கணக்கான வீடுகள் கட்டி அந்த கான்கிரீட் வீடுகளை அந்த ஏழைகள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். இன்னைக்கு தலைவருடைய 102வது பிறந்தநாள் விழாவை மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதி ஒன்றியங்களிலும் இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலைஞரை மாதிரி ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே முடியாது. உலகத்தில் எவ்வளவோ இயக்கங்கள் இருக்குது இருந்துருக்குது. ஆனால் ஒரு இயக்கத்திற்கு தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலம் தலைவராக இதுவரை யாரும் இருந்ததில்லை. ஒரு 50 வருஷம் ஒரு இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த இயக்கத்தை கம்பீரத்தோடு நடத்திய ஒரே தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞரை தவிர நீங்க யாருமே அடையாளம் கட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, எந்த தேர்தலிலும் தோற்று போகாமல் வெற்றியை மட்டும் பெற்ற ஒரே தலைவர். 5 முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலம் என்ற தகுதியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கட்டமைப்பை எல்லாம் உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. இன்னைக்கு அவர் பொறுப்பில் இருந்த காலத்துல 70க்கும் மேற்பட்ட துறைகளையும் வாரியங்களையும் உருவாக்கி இன்றைக்கு பல்வேறு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டிய உத்தமான தலைவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். சாதாரண தலைவர் இல்லை. ஒரு மனுஷன்னா 1-2 தான் திறமை இருக்கும். நல்லா பேசுவாங்க, எழுத தெரியாது. நல்லா எழுதுவாங்க, நினைவாற்றல் இருக்காது. நினைவாற்றல் நல்லா இருக்கும், கவிதை எழுத தெரியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒட்டுமொத்த திறமையும் ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் கலைஞரை தவிர நீங்க அடையாளமே காட்ட முடியாது. எழுத்தாற்றல், பேச்சாற்றல், நினைவாற்றல், நிர்வாக திறமை, பத்திரிகைக்காரர்கள் கேட்கிற கேள்விக்கு உடனே பதிலளிக்கக்கூடிய ஆற்றல், திரைப்பட படங்களுக்கு வசனம் எழுதிய தலைவர், பாடல்கள் எழுதியவர். அந்த காலத்துல கட்சி தொடங்கிய காலத்துல நாடகம் எழுதி அவரே நடிச்சு கட்சி வளர்த்தவர். எந்த துறையை தொட்டாலும் அந்த துறையிலே கோலோச்சிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் இருக்கிற காலத்துல திட்டினாலும் பத்திரிகையில் அவர் பேர் தான் வரும், பாராட்டினாலும் அவரை பத்தி தான் புகழ்வாங்க. ஒரு 50, 60, 70 வருஷமா பத்திரிகையில் அவர் செய்தி வராத நாட்களே கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு 70, 80 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் கலைஞர் அவர்கள். அப்பேற்பட்ட கலைஞருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். இந்த உலகம் உள்ள வரை அவருடைய புகழ் ஓங்கி நிற்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆக இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்கள், மற்றவெல்லாம் மறந்து போயிட்டாங்க. இவர் தமிழ்நாட்டில் என்ன திட்டம் போடுறாரோ அதை காப்பி வச்சு மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற முதலமைச்சர்லாம் அந்த மாநிலத்தில் செயல்படுத்தக்கூடிய நிலையெல்லாம் இந்த நாட்டிலே உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவர்கள். அதில் 1-2 சொல்ல முடியும். நிறைய நேரம் இருக்குது. பாவம் 6 மணிக்கெல்லாம் வந்துருக்கிறீங்க போல. அது அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் திட்டுவீங்க. நிறைய செய்தி சொல்லலாம். இந்த ஒரே 1-2 மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று கொண்டு வந்தாரு சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெரியவங்களெல்லாம் தெரியும், சின்ன தம்பிங்கெல்லாம் தெரியாது. இப்போ நம்ம வாட்ஸ்அப் தான் நோண்டிக்கிறான தவிர நம்மால வரலாறும் தெரியுது கிடையாது. இந்த கட்சி எதுக்காக உருவாச்சு, இந்த கட்சி வளர்க்கப்பட்டதற்கு அண்ணாவும் கலைஞரும் எண்ணி எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க, எவ்வளவு பேர் செத்து போனா ரத்தத்தை சிந்தினான்னு தெரியாது. நீங்க நம்ம பாட்ட முப்பாட்டம் பட்ட அவமானங்கள் தெரியாது. இன்னைக்கு எல்லாம் வளர்ச்சி பெற்றதுனால நம்ம கட்சியினுடைய சாதனைகள்லாம் அவங்களுக்கு தெரியல. அதனால வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிறான தவிர இன்னைக்கு பண்ட நடிகெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிற போது அவன் பின்னால போறதுக்கு பாக்குறான தவிர 75 ஆண்டு காலம் இந்த கட்சியுடைய வயசு
இந்த நாட்டிற்கு எப்பேற்பட்ட பணிகளா இந்த கட்சி செய்திருக்கிறதெல்லாம் எண்ணி பார்க்கணும். குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தார். சென்னையில் இருக்கிற அடையாறு, கூவ நதிக்கரை, பக்கிங்காம் கால்வாயில எந்தவித அடிப்படை வசதி இல்லாம லட்சக்கணக்கான குடும்பம் இருந்தது, ஆயிரக்கணக்கான குடும்பம் இருந்தது. பெரியவங்களுக்கு தெரியும், சின்னவங்கலாம் தெரியாது. வெயில் காலம் வந்து திடீர்னு ஒரு 20-50 குடிசை 60 குடிசை எரிஞ்சு போயிடும். 10 பேர் 5 பேர் இறந்து போயிடுவாங்க. தீக்காயம் ஏற்பட்டுடும். மாலை பத்திரிகை பெருசா வரும், இன்னைக்கு இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. மழை காலத்தில் வெள்ளம் வந்ததுன்னா பாவம், அந்த மக்களை வாழ முடியாது. இதை பரிதாபத்தோடு உணர்ந்த நம்முடைய கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதல்ல குடிசை மாற்று வாரியம் ஒரு வாரியத்தை கொண்டு வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான வீடுகளை சென்னையில கட்டி, காங்கிரீட் வீடுகளிலே, அடுக்குமாடி வீடுகளிலே அந்த ஏழைகளை எல்லாம் குடியமர்த்திய ஒரு மாபெரும் தலைவர் தான் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நாடு முழுவதும் வசிக்கிறாங்கல்ல, கிராமங்கள்ல, அவங்க எல்லாம் குடிச்சல. இப்ப நம்ம பகுதியில தான் ஓரளவுக்கு நம்மளாம் வளர்ந்துட்டோம். இப்ப நானு குணா சாயந்தரம்லாம் விக்கிரவாண்டி ஆலோசனை போனோம். அந்த மாவட்டத்தில் எல்லா ஊர்லயும் 67% குடிசை இருக்குது. நாங்க பார்த்தோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்ல, நம்ம பகுதியெல்லாம் நாங்க இப்ப சின்ன தாழ்த்தப்பட்ட சபையில போனீங்கன்னா 1-2 கூட குடிசை கிடையாது. எல்லாம் நம்ம ஆளுங்க வளர்ந்துட்டாங்க. இன்னும் நீங்க அந்த மாவட்டத்தில் போனீங்கன்னா 67% குடிசை இருக்குது. தலைவர் 89 என்ன பண்ணாரு, 72ல என்ன பண்ணாரு, இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எல்லாம் வந்து பாவம் குடிசையில் இருக்கிறாங்க, அவங்களும் காங்கிரீட் வீட்டில் வாழணும்னு சொல்லி ஒரு மாடல் ஹவுஸ் ரெடி பண்ணாரு. ரெடி பண்ணி ஒரு வண்டியில வச்சு அதை ஊர் ஃபுல்லா காமிச்சாரு. இது மாதிரி நாங்க அந்த ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரப்போறோம்னு. பூந்தமல்லி பக்கத்துல காட்டு பக்கம்னு ஒரு ஊர் இருக்குது, நம்ம ஐயப்பன் தாங்கல் பக்கத்துல. அப்ப அங்க ஒரு 30 வீடை கட்டி அன்றைக்கு உணவுத்துறை அமைச்சராக இருந்த பாபு ஜெகஜீவன் ராம், பாதுகாப்புத்துறை உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். இப்ப இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் மூஞ்சியே பார்த்துக்க மாட்டீங்க, வாட்ஸ்அப்ல போய் பாருங்க. பாபு ஜெகஜீவன் ராம் ஒரு அற்புதமான தலைவர், காங்கிரஸ்ல ஒரு அப்பழுக்கற்ற அற்புதமான தலைவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த கூட்டத்தில் அந்த பாபு ஜெகஜீவன் ராம் பேசுறாரு, மொழிபெயர்க்கிறாங்க. நானே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், என்னுடைய இன மக்களுக்கு இது மாதிரி ஒரு வீடு கட்டி தரன்ற எண்ணம் எனக்கு வரல, கலைஞருக்கு வந்திருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் கட்டினா போறாது, இந்தியா முழுதும் கட்டணும். கலைஞரே நீங்க அடுத்த வாரமா அடுத்த மாசமா டெல்லிக்கு வாங்க. அப்ப பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர். அந்த அம்மா கிட்ட பேசி ஒரு பங்கு ஒன்றிய அரசு பங்கு, ஒரு பங்கு மாநில அரசு பங்கு, இது நாடு முழுதும் கட்டணும்னு சொல்லி பிரதமர் கிட்ட பேசி அன்னை தொகுப்பு இந்திரா வீடு, அன்னை இந்திரா தொகுப்பு வீடு இருக்குதுல்ல, இப்ப இன்னைக்கு லட்சக்கணக்கான வீடு கட்டியிருக்கிறாங்க நாடு முழுவதும். நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் கட்டியிருக்கிறாங்களே. அந்த வீடுகள் கட்டுவதற்கு காரணமானவர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள். இது எவ்வளவு இளைஞர்களுக்கு தெரியும் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பகுதியில் லட்சக்கணக்கான வீடுகள் கட்டி அந்த காங்கிரீட் வீடுகளை அந்த ஏழைகள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்ல, கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது இப்ப வந்து சிக்கன் குனியான ஒரு நோய் வந்தது இல்ல, அது மாதிரி நரம்பு சிலந்தின்னு ஒரு நோய் வந்தது. என்ன காரணம்னா, இன்னைக்கு கிராமங்கள்ல போனீங்கன்னா எல்லா ஊர்லயும் ஒரு குட்டை இருக்கும், இல்ல குளம் இருக்கும். இப்ப கூட வந்து பாருங்க, இப்பதான் நம்ம ஆள் கழிவு நீர்லாம் விட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்ன நம்ம குடும்பம் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க நேரா போய் அதுல இருக்கிற தண்ணியை தான் குடிப்பாங்க, குளிப்பாங்க, துணி துவைப்பாங்க கொண்டு வந்து. அந்த தண்ணியில குடிச்சதுனால நாடு முழுவதும் அது ஒரு நோய் தொத்துக்கின்னு நரம்பு சிலந்தின்னு ஒரு நோய் வந்தது. நாடு முழுவதும் இருக்கிற மருத்துவமனை பெட் எல்லாம் ஃபுல்லாகி வராண்டாவெல்லாம் படுத்திருந்தாங்க. தலைவர் பயந்து போயிட்டாரு கலைஞர். உடனே அதிகாரிகள் மருத்துவர்லாம் கூப்பிட்டாரு. இப்பேற்பட்ட நோய் வந்ததுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி பண்றதுன்னு ஆய்வு பண்ணாங்க. ஆய்வாளர் அந்த அறிக்கை என்னன்னு சொன்னா, இது பாதுகாக்கப்பட்ட குடிநீர்ல அதனால வந்த விளைவு, இந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீராக கொடுத்தா அந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை ஒழிஞ்சிடும் சொல்லி ரிப்போர்ட் கொடுத்த உடனே இந்தியாவிலேயே முதலாக இளைஞருக்கு சொல்றேன், பச்சை தம்பிகள்லாம் மனசுல வச்சுங்க, இந்தியாவிலேயே முதல்ல குடிசை, அதாவது குடிநீர் வடிகால் வாரியம் என்ற வாரியத்தை கொண்டு வந்து வாட்டர் டேங்க் இப்ப கட்டிக்கிறோம்ல, இந்த வாட்டர் டேங்கே கண்டுபிடிச்ச தலைவர் நம்ம கலைஞர் தான். நீ நாடு முழுவதும் வாட்டர் டேங்க் கட்டி கீழே இருக்கிற தண்ணியை மேலே ஏற்றி 15 நாளைக்கு ஒரு நாள் குளோரின் போட்டு பொதுமக்கள் கொடுக்குறோமே. ஆக அந்த நோயில இருந்து பாதுகாத்த தலைவர் நம்முடைய கலைஞர். அண்ணாவினுடைய அமைச்சரில் தலைவர் வந்து
பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார் கலைஞர். ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மாநகரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும். எப்ப போடுறாரு? அதிமுக தேர்தல் நேரத்தில் நம்ம ஓட்டு வாங்குறதுக்கு தான் திட்டம் போடலாம்னு பார்ப்பான். ஆனா நம்ம கலைஞராக இருந்தாலும், கலைஞரின் மறு உருவாக இருக்கிற நம்முடைய தளபதியாக இருந்தாலும், வருகிற தலைமுறை பற்றி சிந்தித்து திட்டம் போடுகிற தலைவர்கள். 50-60 வருஷத்துக்கு முன்ன யோசனை பண்றார். ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை பெரிய போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி தவிக்கும். அதை எப்படி சரி பண்றதுன்னு 67-68 சிந்திக்கிறாரு. தில்லைநாயகன் ஒரு பொறியாளர் தலைமையில ஒரு கமிட்டி போடுறார். இதுக்கு ரிப்போர்ட் கொடுங்க எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி. அந்த தில்லைநாயகன் ஒரு கமிட்டியில ஒரு 10-15 ரோடு தரார். இந்த ரோடெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா அந்த போக்குவரத்து நெரிசல் இருந்து ஜனங்களை காப்பாற்றலாம். அது எந்தெந்த ரோடு தெரியுமா உங்களுக்கு? பான்ஸ் கம்பெனில இருந்து பல்லாவரம் பான்ஸ் கம்பெனில இருந்து ரோடு போதில்ல, அந்த ரோடு. கத்திப்பாறையில இருந்து கேகே நகருக்கு போதில்ல, அந்த ரோடு. வேளச்சேரியில இருந்து தரமணிக்கு வருது இல்ல, அந்த ரோடு. தாம்பரத்துல இருந்து மீஞ்சூருக்கு போதில்ல, தாம்பரத்துல இருந்து எங்க ஊருக்கா, வண்டலூர்ல இருந்து போற ரோடு, தாம்பரத்துல இருந்து போற ரோடு, ஈசிஆர் ரோடு. ஒரு 10-15 ரோடுக்கு மேல போட்டு இந்த ரோடெல்லாம் நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா போக்குவரத்து நெரிசல் இருந்து மக்களை பாதுகாக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்து இன்னைக்கு இந்த சாலைகள்லாம் உருவாக்கி இப்பவே இவ்வளவு நெருக்கடி இருக்குது. அந்த சாலையெல்லாம் உருவாகலன்னா என்ன இருக்கும் நம்ம சென்னை? சொல்லுங்க பார்க்கலாம். இது எவ்வளவு பேருக்கு தெரியும் இளைஞர்களுக்கு? இப்படிலாம் கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழகம் என்ற நிலையை உருவாக்கி சென்றிருக்கிற தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அவருடைய மறுவ உருவாக இருக்கிற நம்முடைய தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறார். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா முதல்வர் மருந்தகன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா இல்லையா? 1500 முதல்வர் மருந்தக ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப யாருக்கும் சுகர் பிரஷர் இல்லாம இல்ல. 80% 70% பேர் இருக்குது. சுகர் இல்லாம யாருக்கும் கிடையாது இல்லையா? இருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, வேலைக்கு போற அந்த மன உளைச்சல். அதுக்கு முன்ன நாங்க எங்க வீட்டு எதிர்க்க ஒரு டீ கடை இருக்கும். முன்னாங்களாம் தெரியும். வரவங்களாம் டீ வாங்கி கொடுப்போம். நான் இருக்கிற வரலையும், வீட்டில் இருக்கிற வரலையும் வரவங்களாம் நான் இருக்கும்போது டீ வாங்கி கொடுப்போம். அப்ப நம்மால் என்ன சொன்னோம்னா, டீ சொல்லும் போது எப்ப சக்கரை கொஞ்சம் கூடுதலா போட்டு வாங்கினோம் பண்ணுவான். எப்பா ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன. இப்ப அதே கடை இன்னும் அந்த கடை இருக்குது. அதுக்கு முன்ன எதிர்த்து இருந்தது, இப்ப பக்கத்துல இருக்குது. இப்ப நான் ஒரு 10 டீ சொன்னா ஐயோ டீ சக்கரை இல்லாத எடுத்துட்டு சொல்லுப்பான்னு சொல்றான் இல்லையா? சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே இருக்குது. இப்ப அதாவது முதல்வர் மருந்தகம் ஆரம்பிச்சு 1500 மருந்தகம் ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் தனியார் மருத்துவமனையில் போய் நீங்க மருந்து வாங்கணும்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 3000 ஆகும். நீ ஒன்னும் கடையில போய் செக் பண்ணி பாருங்க. அந்த முதல்வர் மருந்துல போன வெறும் 600 ரூபாய் தான். 2400 ரூபாய் ஒரு மாசத்துக்கு மிச்சம். இன்னைக்கு நாடு முழுவதும் சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க. அந்த மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இன்றைக்கு முதல்வர் மருந்துகளை திறந்து வைத்திருக்கிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர். ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இளம் பெண், குறிப்பா பெண்கள் மத்தியில பாத்தீங்கன்னா கேன்சர் நிறைய நாடு முழுவதும், மார்பக புத்துநோய், கர்ப்ப புத்துநோய் நீ நிறைய வருது நாடு முழுவதும். இன்னைக்கு அதுக்கு முன்ன கேன்சர்லாம் ஒரு 5-6 ஊருக்கு ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா ஊருக்கு ஒரு ஆள் வந்தது. அதுக்கப்புறம் ஊருக்கு 10 பேர் ஆச்சு. இப்ப தெருவுக்கு ஒரு ஆள் தெருவிலே 10 பேர் ஆயிடுச்சு. உணவு பழக்க வழக்கங்கள், இன்னைக்கு கேன்சர் நிறைய வந்துச்சு. இதை தடுத்திட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 14 வயது உள்ள இளம் பெண்களுக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பூசி போடப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இருந்ததை நீங்க மறந்துடக்கூடாது. அது தாயுமானவன்னு ஒரு திட்டம், அற்புதமான திட்டம். அப்பா அம்மா இருந்த பிள்ளைகள், குழந்தைங்க அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, யாரு பாதுகாப்பாங்க? அப்பேற்பட்ட குழந்தைகள்லாம் 18 வயசு ஆகிறவர்களையும் மாசம் 2000 ரூபாய் தருவார் என்று அறிவித்து அதை செயல்படுத்துகிற ஆட்சி திமுக ஆட்சி. இது மாதிரி நிறைய திட்டங்களை சொல்லலாம். 1000 ரூபாய் உரிமை தொகையை பத்தி சொன்னாங்க. அது கூட சில பேருக்கு வரல. அண்ணன் பார்த்து என்ன கூட சொல்லிட்டு போனாரு. இந்த மாசம் அப்ளிகேஷன் கொடுக்க போறாங்க. விடுபட்ட குடும்பங்களுக்கும் அந்த 1000 ரூபாய் தருவேன் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். கட்டணம் இல்லாமல் பேருந்து, காலை உணவு திட்டம், இப்படி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த அரசுக்கு
நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.